கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அத்தியாயம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு, கிறிஸ்தவர்கள் என்கிற அல்லது கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்கிற பெயர் அந்தியோகியாவில் உள்ள சீசர்களுக்கு முதலிலே வழங்கிட்டு என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற ஆண்டவரப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அடியானை நீர் முற்றிலும் மறைத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதலில் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இந்த அந்தியோகியா பட்டணம் சீரியா தேசத்திலே காணப்படுகிறது. இந்த அந்தியோகியா பட்டணத்திற்கு ஒரு அடைமொழி இருக்கிறது, ஹெவன் ஆஃப் பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ். அதாவது பாடுபடுத்தப்பட்ட அல்லது உபத்திரவப்படுத்தப்பட்ட அல்லது பாடுகளுக்குள்ளாய் அனுமதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பட்டணத்திலே அநேகர் கிறிஸ்துவுக்கு நற்சாட்சிகளாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அந்த ஹெவன் ஆஃப் பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ் என்கிற அந்த பெயரிலிருந்து நீங்களும் நானும் விளங்கி கொள்ள முடியும். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவனில் இருக்கிறார். கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்து அவளில் இருக்கிறார். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒரு கிறிஸ்தவ பெயர் நமக்கு இருக்கிறதுனாலேயோ அல்லது ஒரு கிறிஸ்தவ சபையிலே நீங்களும் நானும் அங்கம் வகிக்கிறதுனாலேயோ அல்லது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறதுனாலேயோ நீங்களும் நானும் கிறிஸ்தவன் ஆவதில்லை. கிறிஸ்து நம்மிலே வாசம் பண்ணும்போது தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல வாழுகிறோம். கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நம்மிடத்தில் இருப்பது தான் கிறிஸ்தவம் என்று இங்கே இன்னொரு விளக்கத்தை பவுல் அப்போஸ்தலர் மிக அழகாக சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஏற்கனவே சிலரிடத்தில் இருக்கிறது, இன்றைக்கு கேட்கிற நம்மிடத்திலும் அது பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மிடத்தில் இருப்பதானால் அல்லது நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களானால் நம்மிடத்திலே வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்கும் போது சில குணாதிசயங்கள் நிச்சயமாக காணப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயம் 9-10 வாசிக்கும்போது கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அந்த மாயமற்ற அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்கிறது? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே ருசித்திருங்கள் என்று எழுதப்படவில்லை. ருசிப்பது நல்லது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க சொல்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. நிலைத்திருப்பதென்றால் அதற்கு அடுத்தபடியாக விளக்கத்தையும் சொல்கிறார் நம்முடைய தகப்பன். நான் என்னுடைய பிதாவின் கற்பனைகளிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் நிலைத்திருந்து என்னிடத்தில் அன்பாயிருங்கள். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்.
கற்பனைகளை கை கொள்ளுகிற அனுபவம். ஒருவேளை கற்பனைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். வேத வினா போட்டிகளில் கூட பல கேள்விகளுக்கு நாம் பதில் எழுதி முதல் பரிசுகளை வாங்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனிடத்தில், ஒரு கிறிஸ்தவனிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனிடத்தில் நிலைத்திருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த உபதேசங்களிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். யோவான் 13:1 நாம் வாசிக்கும்போது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இது அதற்கு அடுத்தபடி ஒரு எக்ஸ்பிளனேஷன். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதுனா என்ன? அவருடைய அன்பில் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனுபவம். ரெண்டாவது, முடிவு பரியந்தம். ஏதாவது ஒரு சீசனில் மாத்திரம் நிலைத்திருக்கிற அனுபவம் அல்ல, அல்லது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் அல்ல, வருகை மட்டும் அல்லது நம்முடைய மரணம் மட்டும் ஆண்டவருடைய கற்பனைகளிலே நிலைத்திருக்கிற அனுபவம். ரோமருக்கு எழுந்த நிருபம் 5ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே வாசிக்கும்போது, நம்முடைய அன்பு எப்பொழுது நிலைத்திருக்கிறது? நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது. தேவன் அருளிய பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு வற்றி போகக்கூடாது. அது நிரந்தரமாக நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். 1 யோவான் 4ஆம் அத்தியாயம் 8வது வசனத்திலும் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், 8வது வசனம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லாவிட்டால், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டாலும், வேறு சில உலக பிரகாரமான அடையாளங்கள், கிறிஸ்தவ அடையாளங்களை நாம் தரித்து கொண்டாலும் அல்லது பெற்று கொண்டாலும், ஆவியானவர் என்ன சொல்றாரு பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கிற தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருந்தால் தான் நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அதே அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த தேவ அன்பு ஏன் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்தவனிடத்தில் ஏன் தேவ அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக தேவ அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. அந்த பூரணப்படுகிற அன்பு, அந்த நிலைத்திருக்கும் அந்த ஊற்றப்பட்ட அன்பு, பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட அன்பு, அவர்களுடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழும்போது, அது முடிவு பரியந்த நாம் அப்படியே வாழும்போது, அது பூரணப்பட்டு வருகையிலே அது நமக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்குகிறது. என்ன தைரியம்? இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் பங்குள்ளவன் ஆவேன். அந்த தைரியத்தை இந்த தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்கிறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதனாலே தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். பூரணப்பட்டதிலையும் மெய்யான பூரணப்படுதல் என்று ஒரு வார்த்தை ஆவியானவர் போட்டுறார். மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்து கொள்ளலாம். அந்த மாயமற்ற தேவ அன்பு இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்கிறதுனால, அதை முடிவு பரியந்த நம்ம கை கொள்கிறதுனால, அது நம்முடைய வாழ்க்கையில் அது பூரணப்பட்டிருக்கணும், அது மெய்யாக பூரணப்பட்டிருக்கணும். அப்பொழுதுதான் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்குள்ளே காணப்படுகிறார்கள். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக, மனத்தாழ்மை. ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய சிந்தையில் இருந்த இரண்டாவது முக்கியமான குணாதிசயம் மனத்தாழ்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அத்தியாயம் 29வது வசனத்தில் நம்முடைய நல்ல ஆண்டவர் எவ்வளவு தன்னை அருமையாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அந்த சாந்தத்தை வைத்து சிலருடைய பேர் காணப்படும், அது அல்ல. சாந்தத்தை வைத்து பேர்களை வைத்துக் கொள்வாங்க. ஆனால் இருதயத்தில் சாந்தம், மனத்தாழ்மை. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு பாடம், we should learn from our Lord Jesus Christ. அந்த ஹியூமிலிட்டி, அந்த மனத்தாழ்மை, அந்த ஜென்டில்னஸ், இதை நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாட்கள் செல்ல செல்ல மனத்தாழ்மை பெருகணும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை ஒரு சாந்த ரூபியாக பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஏன் விரும்புகிறார்? அந்த வசனம் அதோடு முடியல. அந்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய ஆத்துமா இளைப்பாற வேண்டுமா? நம்முடைய சரீரம், ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கும்போது 3 கூறுகள்: ஆவி, ஆத்துமா, சரீரம். நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆவி என்னை விட்டு பிரியுமேயானால் என்னுடைய சரீரம் அழிந்து போக ஆரம்பிக்கும். ஆனால் அழியாத ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த அழியாத ஆத்துமா ஒன்றிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நித்திய நரகத்திற்கு நேராய் தள்ளப்படும். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு, அந்த ஆத்தும இளைப்பாறுதலுக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நாம் அதை அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிலிப்பியர் 2:8 அவருடைய தாழ்மை எப்படிப்பட்டது, அவருடைய சாந்தம் எப்படிப்பட்டது? தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருந்தவர், செல்ல பிள்ளையாய் உட்கார்ந்திருந்தவர், உலகத்தை சிருஷ்டித்த போது அவருடைய அருகிலே இருந்தவர், பிதாவாகிய தேவனோடு கூட அஸ்திவாரம் விட்டவர் இந்த பூமிக்கு. ஆனாலும் நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். மரண பரியந்தம், அதை பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது இன்னும் அழகாக சொல்கிறார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் பாடுகளுக்குள்ளாய், நிந்தைகளுக்குள்ளாய், அவமானங்களுக்குள்ளாய் தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தவராகி, அந்த வேதவசனம் இப்படியாய் முடிகிறது, தம்மை தாமே தாழ்த்தினார். நம்மிடத்தில் அந்த மனத்தாழ்மை காணப்படுகிறதா? அல்லது பெருமையான பேச்சுகள், மேட்டிமையான பேச்சுகள், அகந்தையான பேச்சுகள், நான் என்கிற ஒரு அகம்பாவம், இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய தாழ்மைக்கு அடையாளமே அல்ல. அவரை போல மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரோமர்கள் இந்த நிருபம் 12ஆம் அத்தியாயம் அந்த 16வது வசனத்தில், உலகத்தில் ஜீவிக்கிற நீங்களும் நானும் அந்த மனத்தாழ்மையையும் அந்த சாந்தத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை நீ சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இன்றைக்கு அநேகரிடத்தில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, நான் புத்திமான் என்று சொல்வது ஒரு கூட்டம், அதுவும் தவறு என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆனால் மற்றவங்க எல்லாரும் முட்டாள்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாழ்மை உள்ளவர்களோடு கூட இணங்குங்கள். அந்த தாழ்மையான சிந்தையை நம்முடைய வாழ்க்கையில் கல்டிவேட் பண்ணணும். நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய தாழ்மை பெருகணும். ஆண்டவர் நம்மை உயர்த்த உயர்த்த நம்முடைய மனத்தாழ்மை இன்னும் பெருகணும், இன்னும் நம்மை தாழ்த்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதற்கு ஒரு ஏக சிந்தை வேணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட, தாழ்மை உள்ளவர்களோடு கூட, விசுவாசிகளோடு கூட, நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனோடு கூட நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய், ஏக சிந்தை உள்ளவர்களாய், அதற்காக அவர்களுடைய தவறுகளுக்கு நான் உடன்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. மனத்தாழ்மையில் நீங்களும் நானும் அவர்களோடு கூட இணங்குகிற ஒரு அனுபவம், எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் அல்ல. தாழ்மையோடு கூட மற்றவர்களோடு கூட, சாந்தத்தோடு கூட மற்றவர்களோடு கூட பழகுகிற ஒரு அனுபவத்தை ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் தருவாராக. ஒருவேளை உங்களிடத்தில் அது இருக்குமேயானால், என்னிடத்திலும் அது இருக்குமேயானால், ஆவியானவர் அதை பெருக செய்வாராக. அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்களும் நான் அந்த ஆத்தும இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும். மூன்றாவதாக அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்று பார்க்கும்போது, அந்த மன்னிக்கிற அந்த திவ்ய சுபாவம், மன்னிக்கிற ஒரு திவ்ய சுபாவம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 7 தரம் உன் சகோதரன் தப்பு செய்தாலும் நீ மன்னிப்பாயாக என்று ஆண்டவர் தன்னுடைய சீசர்களிடத்தில் சொல்கிறார். ஒரே நாளில் உங்கள் நெய்பர், உங்கள் கிளாஸ்மேட்டு, உங்கள் கொலீகு, உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் பிரதர், உங்கள் சிஸ்டர், அல்லது உங்கள் பேரண்ட்ஸ், அல்லது யாராவது உங்களுக்கு ஒரே நாளில் 7 தடவை அவங்க தப்பு செய்தால் கூட, உங்களுக்கு விரோதமாய் பேசினா கூட,
கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததை நினைவு கூர்ந்து நீங்களும் நானும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். மன்னிப்பதில் அவர் தயவு பெருத்தவர் என்று நம்முடைய ஆண்டவரை பற்றி வாசிக்கிறோம். மன்னிப்பதில் அவர் தயவு பெருத்தவர், அவர் மறக்கிறவர், நம்முடைய பாவங்களை மறந்து நம்மளை மன்னித்தவர். மத்தேயு 18:21-22 வாசிக்கிறோம். இதை கேட்ட ஒரு பேதுரு அவரிடத்துல கேட்கிறாரு, 7 தரம் மன்னித்தா போதுமா? அவர் ஒரே நாளில் 7 தரம் மன்னிக்க சொன்னார். ஆனால் மத்தேயுவில் வரும்போது பேதுரு கேட்கிறார், நான் 7 தரம் என்னுடைய சகோதரரை மன்னித்தால் போதுமா என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, 7 அல்ல 7 70 தரம். அப்போ 7 70 கொண்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 490 தடவை. அப்போ 490 தடவை நிச்சயமாக நமக்கு விரோதமாக யாரும் தீங்கு செய்திருக்க மாட்டாங்க, ஒரு தனி மனிதனாய். அப்படி ஒருவர் தீங்கு செய்தால் கூட, அப்படி ஒருவர் நம்மை குறித்து தவறாக பேசினால் கூட, நமக்கு விரோதமாய் செயல்பட்டால் கூட, நீங்களும் நானும் மன்னிக்கும் போதுதான் கிறிஸ்தவன் என்பதை நீங்களும் நானும் வெளிப்படுத்த முடியும். மன்னிப்பது நம்முடைய பலகீனம் அல்ல, மன்னிப்பது தான் நம்முடைய பலம். அது நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் அருமையான சகோதர சகோதரிகளை. மன்னிப்பது நம்முடைய பலகீனம் அல்ல, மன்னிப்பது தான் நம்முடைய கிறிஸ்தவத்தில் உண்மையான பலம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அத்தியாயம் 31-32 வாசிக்கும் போது இந்த மன்னிக்கிற குணம் நம்மிடத்தில் வரணும்னா ஆவியானவர் சில காரியங்களை சொல்கிறார். அதை முதல்ல நம்மை விட்டு அகற்ற வேண்டும். கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இவை எல்லாவற்றையும் நீக்கிடணும். இவை எல்லாவற்றையும் நீக்கினா தான் அந்த கசப்பான வேர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது தான் நமக்கு கோபம் வருகிறது, நமக்கு மூர்க்கம் வருகிறது, நாம் தூஷிக்கிறோம், நம்ம கூக்குரல் எடுக்கிறோம். அந்த ஆணி வேர் எது தெரியுமா? ஒரு மனிதனை குறித்த கசப்பு, வேதனை தான். நமக்கு உபத்திரவத்தை தரும்போது, நம்ம செய்யாத குற்றத்தை நம்ம மேல சுமத்தும் போது, நிந்தையாக பேசும்போது, அவமானமாக பேசும்போது வேதனை தான். ஆனால் சிலுவையில் அவர் சந்தித்த வேதனையை நீங்கள் யோசித்து பாருங்க, நிந்தையை யோசித்து பாருங்க, அவமானத்தை யோசித்து பாருங்க. எல்லாரையும் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க இவனுக்கு முடியல. நீ தேவனுடைய குமாரனானால் நீ கீழே இறங்கி வா. அவருடைய தலையில கொட்டிட்டு, உன்னை கொட்டினது யாரு? முகத்தில் காரி துப்புறாங்க. அவ்வளவத்தையும் நமக்காக அவர் சகித்தார். அவர் மன்னிப்பதில் தயவு பெருத்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இவை எல்லாவற்றையும் நீக்கும் போது ஆவியானவர் தருகிற அந்த திவ்ய சுபாவங்களை பாருங்க. தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வசனம். இவைகள் நீங்கினா தான் இதை நீங்களும் நானும் செய்ய முடியும். அப்போது முதல்ல அவருடைய அன்பை குறித்து பார்த்தோம், ரெண்டாவது அவருடைய தாழ்மையை குறித்து பார்த்தோம், மூன்றாவது மன்னிப்பதை குறித்து பார்த்தோம். எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, ஆனால் குறுகிய நேரத்தில் நான் முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான்காவதாக நன்மை செய்யணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நம்மால மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நான் வாசிக்கும் போது இயேசு நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். என்ன நன்மை செய்தாரா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சகல வியாதிகள், சகல நோய்களையும் அவர் குணமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார். அவர் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய தரித்திரர்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். தேவனை அறியாதவர்கள் காணப்படுகிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாதவங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாதவங்க, இவங்க எல்லாம் ஆவிக்குரிய தரித்திரர்கள் தான். அவர்களுக்கு நீங்கள் சொல்லணும், பயப்படக்கூடாது. நீங்கள் அவங்க என்ன நினைப்பாங்கனோ நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் நன்மை செய்கிற ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். இதுதான் நீங்கள் செய்கிற பெரிய நன்மை. அப்படி செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் நோய்களை குணமாக்கவும், வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை விரட்டவும், உங்கள் மூலமாய் அடையாளங்களை, அற்புதங்களை, ஆச்சரியமான செயல்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்வதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த விசேஷித்த கிருபையை தருவார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். லூக்கா 6:35 வாசிக்கும் போது யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு? உங்களுடைய சத்துருக்களுக்கு
நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களுடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். கடினமான ஒரு காரியம் இது, கடினமான உபதேசம். ஆண்டவர் நீங்களும் நானும் சத்துருக்களாய் அவருக்கு இருக்கையில் தான் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார். நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் இருக்கையில் அவர் வந்து நம்மை ரட்சிக்கல. பாவத்தில் உழந்து கொண்டிருக்கும் போது, அடிமைத்தனத்தில் இருக்கும் போது, அவரை அறியாது இருக்கும்போது, அவருக்கு தூரமாய் இருக்கும்போது அவர் வந்து நம்மை ரட்சித்தார். உங்களுடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாரை சிநேகிக்கணும்னு சொல்றாரு? கைமாறு கருதாமல் சிநேகிங்க. நான் இந்த ஆளுக்கு இந்த நன்மை செய்தா அவன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லாதீங்க, அல்லது அவன் எனக்கு நன்மை செய்தபடினால நான் இந்த நன்மை அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாதீங்க. அது கொடுக்கல் வாங்கல், அதற்கு பேரு நன்மை அல்ல. நன்மை செய்கிறது என்பது கைமாறு கருதாமல். என்னை தூஷித்தாலும், என்னை நிந்தித்தாலும், என்னை குறித்து அவதூறாய் பேசினாலும், எதுவும் நான் செய்கிற நன்மைக்கு ஈடாக அவன் செய்யாவிட்டாலும், நான் என்னால் முடிந்தவரை நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறேன் என்று சொல்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது அப்படி பண்றவங்க யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சத்துருக்களை சிநேகிக்கிறவங்க, கைமாறு கருதாம நன்மை செய்கிறவங்க, உன்னதமானவருக்கு அவர் பிள்ளைகளாய் மாறுறாங்க. இதைத்தான் நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்றேன். எனக்கு ஒரு கிறிஸ்டியன் நேம் இருக்கிறதுனால நான் கிறிஸ்டியன் அல்ல. ஒரு கிறிஸ்டியன் சபையில போய் நான் வந்து ஆராதிக்கிறதுனால நான் கிறிஸ்டியன் அல்ல. உன்னதமானவருக்கு நான் பிள்ளைகளை மாறணுமா, நான் மன்னிக்கிறவனாய் மாறணும், அவருடைய அன்புள்ளவனாய் மாறணும், அவருடைய தாழ்மையும் சாந்தம் உள்ளவனாய் மாறணும், சத்துருக்களை நான் சிநேகிக்கணும், கைமாறு கருதாமல் நான் கொடுக்கணும். அதோடு மாத்திரமல்ல, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. அந்த வசனம் அப்படியாய் முடிகிறது. நன்றி அறியாதவர்களுக்கும், அவ்வளவோ நன்மைகளை பெற்று அவர் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களுக்கும் கூட, அவர் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க செய்கிறார். சூரியனை உதிக்க செய்தவர் அன்றைக்கு பார்வோனை தண்டிப்பதற்காக எகிப்தியருக்கு நடந்தது ஒன்று, இஸ்ரவேலருக்கு நடந்தது ஒன்று, எகிப்தியருக்கு நடந்தது ஒன்று என்பது போல இன்றைக்கு நடக்கவில்லை. இன்றைக்கு நல்லோர் மேலும் சூரியன் உதிக்கிறது, தீயோர் மேலும் சூரியன் உதிக்கிறது. நல்லோருக்கும் ஆண்டவர் மழையை தருகிறார், தீயோருக்கும் ஆண்டவர் மழையை தருகிறார். எனவே கைமாறு கருதாமல் நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள். ஏசாயா 1:16-17 வாசித்து பாருங்க. அதில் அந்த வசனத்தின் ஆரம்பமே எப்படி செய்கிறது தெரியுமா? நீங்கள் இப்படி செய்யாதிருந்தா, அந்த வசனம் நான் செய்யாதிருந்தா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை கழுகி சுத்திகரியுங்கள். அவருடைய திரு ரத்தத்தினால, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால, அவருடைய வசனத்தினால கழுகி சுத்திகரித்து அவர் என்ன சொல்கிறாரு? கிரியைகளின் பொல்லாப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். அந்த பொல்லாப்பு எது? கிரியைகளின் பொல்லாப்பு எது? நன்மை கைமாறு எதிர்பார்த்து நன்மை செய்கிறது, அல்லது சத்துருக்களுக்கு நன்மை செய்யாமல் நம்மை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்கிறது. கிரியைகளின் பொல்லாப்பை அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டுவிட்டு ஓடுங்கள். நீங்கள் அந்த தீமை செய்வதை விட்டு ஒழியுங்கள். பாருங்க, அந்த தீமையே மற்றவங்களுக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடாது. நம்ம கழுகி சுத்திகரிக்கணும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், we should wash ourselves. அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுகி சுத்திகரித்து பொல்லாப்பான கிரியைகளை நம்மை விட்டு அகற்றுங்க. அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் செய்கிறேன் பாருன்ற எண்ணத்தில் நீங்களும் நானும் வாழவே கூடாது. அந்த பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும். நன்மை செய்ய படியுங்கள். You should learn how to do good things for others. மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், அப்படி ஒரு ஆதங்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். என்னால் என்ன உதவியை நான் செய்ய முடியும்? நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள், திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்யுங்கள், விதவைகளுடைய வழக்கை விசாரியுங்கள். அந்த ஏசாயா 1:16-17 நன்மை செய்கிறதற்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நன்மை செய்ய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். 5வதாக கிறிஸ்துவனுடைய சிந்தை, அல்லது கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், அல்லது கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் செய்வது என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். நம்முடைய சுய விருப்பம் அல்ல, நம்முடைய சுய இஷ்டம் அல்ல. ஒரு வேலையை தேடுகிறோம், அல்லது ஒரு திருமணத்திற்காக நாம் ஒரு மணமகளை தேடுகிறோம், அல்லது ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறோம், ஒரு வாகனத்தை வாங்க நினைக்கிறோம், அல்லது எந்த இடத்துல போய் ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி அல்ல.
நம்முடைய சுய சித்தத்தின்படி அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார், தேவனுடைய சித்தம் என்ன. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அத்தியாயம் 38வது வசனம் அவர் தன்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், சிருஷ்டிகர்த்தர், ஒப்பற்றவர், நிகரற்றவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதுபோல நம்மை ரட்சித்தவருடைய சித்தத்தின்படி செய்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? எப்போமாவது நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், அல்லது உங்களுடைய திருமண காரியங்கள். ஆண்டவரே, உமக்கு சித்தமான ஒரு மணமகனை எனக்கு தாரும், உமக்கு சித்தமான ஒரு மணமகளை எனக்கு தாரும் என்று கேளுங்க. அல்லது ஆண்டவர், எந்த இடத்துல நான் குடியிருக்கணும், எந்த வேலை எனக்கு உம்முடைய சித்தத்தின்படி நான் அந்த வேலையை செய்ய முடியும், அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர், தவனமுள்ள ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிற கர்த்தர். நீங்கள் அந்த தவனம் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால் கர்த்தர் அந்த சித்தத்தை குறித்து நம்மோடு கூட தெளிவாக பேசுவார். தேவ சித்தம் என்கிற தலைப்பில் 2 பார்ட்டாக நான் 2 மணி நேரம் பேசின செய்தி உண்டு. அதை ஒரு தடவை கேட்டு பாருங்க. அந்த தேவ சித்தத்தை விளங்கி கொள்ள உங்களால் முடியும். மத்தேயு 7:22-21 அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அடையாளங்களை நீங்களும் நானும் நடப்பிக்கலாம், அற்புதங்களை நீங்களும் நானும் செய்யலாம், நிறைய பிரசங்கங்களை பண்ணலாம், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், ஒரு மன திருப்தி நம்மிடத்தில் உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை அப்படி கூப்பிடுகிறவன், அது மாத்திரம் அப்படி செய்கிறதுனால மாத்திரம் அவன் ரட்சிக்கப்படுவதில்லை. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, நான் உங்களை அறியேன் என்று சொல்வேன் என்று சொல்கிறார். அடையாளங்களை செய்தோமே, அற்புதங்களை செய்தோமே, நோய்களை குணமாக்கினோமே, பிசாசுகளை விரட்டினோமே என்று சொல்வார்களாம். அப்பொழுது அவர் சொல்வாராம், நான் உங்களை அறியேன். ஏன் அறியேன் என்று சொல்லுகிறார்? அவங்க செய்தாங்க, நான் செய்யலேன்னு சொல்லலை, ஆண்டவருடைய கிருபையில் செய்தாங்க, தேவனுடைய வல்லமையிலே செய்தாங்க. அதே நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் அவர்கள் மறந்து போனார்கள், தவறி போனார்கள். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் அவள் தேவ சித்தம் செய்கிறவராய் காணப்பட வேண்டும். 6வதாக பாடுகளை சகிக்கிற ஒரு அனுபவம். நான் முதல்ல சொன்னனே, அந்தியோகியாவில் உள்ள அந்த விசுவாசிகளுக்கு தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. அந்த அந்தியோகியா சீரியா தேசத்தில் இருக்கிறது. அதற்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் ஹெவன் ஆஃப் பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ். பாருங்க, ஹெவன் ஆஃப், அதாவது அநேகர் அங்கே உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து போனாங்க, பாடுகளுக்குள்ளாய் கடந்து போனாங்க, கர்த்தருக்காக அநேகர் இரத்த சாட்சிகளாய் மரித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த இடத்துல வாழ்ந்த விசுவாசிகளுக்கு தான் முதல்ல அங்கே பேர் வந்தது கிறிஸ்தவர்கள். எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கும் போது, அந்த பாடு உபத்திரவத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தார் என்பதை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவருக்கு தெரியும் தான் எவ்வளவு அவமானப்பட போகிறேன்னு தெரியும். அற்புதங்களை செய்தவர், அடையாளங்களை செய்தவர், வனாந்தரத்தில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேரை போஷித்தவர், திருப்தி அடைய செய்தவர், உயிரோடு எழுப்பினவர், வியாதிகளை குணமாக்கினவர், பிசாசுகளை துரத்தினவர். ஒரு கைதியை போல தான் பிடிக்கப்பட போகிறேன், என்னை நிந்திக்க போகிறாங்க, என்னை அவமானப்படுத்த போகிறாங்க, என் தலையில கொட்டிட்டு யார் கொட்டினது என்று சொல்ல போறாங்க, என்னை சிலுவையில் போயிடான் அறையப்படும் போது இறங்கி வா, உன்னால முடிஞ்சா இறங்கி வா என்று தூஷிக்க போறாங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். தான் படப்போகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அதைத்தான் ஆவியானவர் சொல்கிறார், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார்.
அப்படியெல்லாம் சகித்ததுனால தான், அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றினதுனால தான் அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்காக எல்லாம் சகித்தார் பார்த்தீங்களா? எல்லா பாடுகளையும் சகித்தார் பார்த்தீங்களா? நீங்களும் நான் பேசி கொண்டிருக்கிற நான் இந்த நிலைமைக்கு வரவும், கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிலைமைக்கு வரவும் ஒருவர் பாடுகளை சகித்தார், ஒருவர் அவமானத்தை சகித்தார், ஒருவர் நிந்தைகளை சகித்தார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரையே நினைத்து கொள்ளுங்க. பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, ஆத்துமாவில் இளைப்புள்ளவர்களிடத்தில் அவர் வீட்டிருப்பது போல நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய தேவ சித்தத்தின்படி வாழ்வது மாத்திரமல்ல, அவருக்காக பாடுகளை சகிக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அத்தியாயத்தில் 33வது வசனம். மத்தேயு 7:33 தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் கட்ட வேண்டும். நீங்களும் நான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்கள் ஒரு பாசிவ் கிறிஸ்டியனாக இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஒரு ஆக்டிவ் கிறிஸ்டியனாக மாறணும். கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்தார், யாவையும் செய்து முடிக்கிறார், யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் குணமாகி கொண்டிருக்கிறேன். இன்னும் வியாதி வந்தாலும் நான் குணமாவேன். என்னை கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர், கண்மணி போல என்னை பாதுகாக்கிற ஆண்டவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை அபிஷேகித்தவர். இவருக்காக நான் என்ன செய்தேன்? இவருக்காக நான் என்ன செய்தேன்? முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? ஒரு நபருக்காவது ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறோமா? ஒருவரையாவது ஆண்டவருக்கு ரட்சிப்பிற்குள்ள வழி நடத்தி இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்தோம்? காணிக்கை போட்டோன்னு சொல்கிறோமா? அல்லது தசமபாகம் கொடுத்தோன்னு சொல்கிறோமா? பாருங்கள், இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், ஒரு விக்கிரக கோயிலில், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் கடந்த மாதத்தில் உண்டியலில் போட்ட காணிக்கை 2.25 கோடி ரூபா. விக்கிரகங்களை அவ்வளவாய் நேசிக்கிறாங்க. அதனால் காணிக்கை கொடுக்கறதில்ல பெருசு இல்லை. அதில் காணிக்கை கொடுக்கறதில்ல, தசமபாகங்கள் கொடுக்கறதில்ல. அதெல்லாம் செய்யணும், ஆண்டவருக்காக நிச்சயமாக செய்யணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது தேவை. ஆனால் கர்த்தருக்காக நீங்களும் நான் என்ன பிரயாசப்பட்டோம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. உங்களால் ஏன்ற மட்டும் ஒன்றுமே முடியலையா? இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். இந்த தேசத்தில் உள்ள தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ரட்சிக்கப்படணும். வானமண்டல சேனைகளை பணிந்து கொள்றவங்க ரட்சிக்கப்படணும். பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாயிருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கிறிஸ்துவே அறியாத ஒவ்வொரு தனி மனிதனும் மனுஷியும் ரட்சிக்கப்படணும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமா? நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போனான்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் போக முடியாமல் போய்விடும். மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்மால் ஏன்ற மட்டும் பங்கு பெறுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவோம். அப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்பதை ஆண்டவர் அங்கீகரிப்பார். எனவே 7 காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானித்தோம். முதலாவது, அவரிடத்தில் இருந்த அன்பு. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அவரிடத்தில் இருந்த மனத்தாழ்மை, சாந்தம், அந்த மன்னிக்கிற திவ்ய சுபாவம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். பாடுகளை சபித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். அந்த சபையை கட்டி எழுப்புவோம். வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.